கோயில் ஸ்டைல் தயிர் சாதம் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு 1 கப்பு பால், 1 கப்பு தயிர், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய். தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய டம்ளர் சாதத்துக்கு 1 கப் பால் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா குழகுழன்னு ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. சாதத்தை கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். இப்போ தயிர் சாதம் தாளிச்சு கொட்ட போகிறோம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டோன்னா அந்த தயிர் சாதத்தோட வாசனை நமக்கு இதிலே தெரியும் நல்லாவே. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தயிர், இது அப்படியே சாப்பாட்டில் கொட்டிக்க வேண்டியதான். கோயில் ஸ்டைல் தயிர் சாதம் ரெடி. இதே டைப்பில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உருளைக்கிழங்கு வெந்ததும் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் போட்டு கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சைட் பை சைடு உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. உருளைக்கிழங்கு ரெடி.